ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஹோப் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேஃபாக இருக்கோமோ இல்லையோ, ஐ திங்க் அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் சேஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தம்ப்நெயிலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, வி ஆர் கரண்ட்லி அண்டர்கோயிங் அட்டாக்ஸ் வித் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட நம்ம வந்து அட்டாக்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அட்டாக் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வார் வந்து அஃபிஷியலாக பிகின் ஆச்சா அப்படின்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. இது வந்து ஏன் இந்த அட்டாக்ஸ் வந்து ஏன் நடக்குதுன்றதும் உங்களுக்கு தெரியும். நான் எதுவுமே பேசாமல் வந்து புதுசாக ஒன்று சொல்லலைன்னா ஆப்வியஸாகவே உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 2025 லைக் 22 ஏப்ரல் 2025 பார்த்தீங்கன்னா பகல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், காஷ்மீரில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ். அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லஷ்கர் தாய்பாலேருந்து இருக்கக்கூடிய சில டெரரிஸ்ட், இன்ஹியூமன் டெரரிஸ்ட்னால இன்ஹியூமன் தான். பட் அவனுங்க பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி வந்து அட்டாக் வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளோட சிவிலியன்ஸ் மேலே நிறைய பேர் வந்து வெக்கேஷனோ இல்லை மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. நிறைய நியூ வெட்டட் கப்புள்ஸ்லாம் வந்து நாங்கள் போயிருந்தாங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக. அவங்க மேலே வந்து அவங்களோட அட்டாக் வந்து நடத்தியிருந்தாங்க. தேர் இஸ் அ மோஸ்ட் ப்ரூட்டல் அட்டாக் ஐ ஹவ் சீன் இன் த ரீசன்ட் டைம்ஸ் பாசிபிளி. இது முன்னாடி ஐ திங்க் நம்மளோட நாட்டில் நடந்த அட்டாக் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது பார்த்திங்கன்னா 28/11 அதாவது மும்பை அட்டாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரூட்டல் அட்டாக்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவனங்களாம் சுட்டு தள்ளியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக போயிருக்கு. எப்படின்றது நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அது பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸ் நிஜமாகவே அதை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து சும்மா சொன்னபோது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பட் ஆனால் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் பக்குன்னு நினச்சி நம்ம அந்த சின்னாரில் இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சபோது ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலாக நானும் சரி அம்மாவும் சரி ரொம்பவே பயந்துட்டோம். எஸ், பார்த்திங்கன்னா வந்து ஒய்ஃபுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒய்ஃபுங்களை டார்கெட் பண்ணலை, ஹஸ்பண்ட்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஒய்ஃப்ஸ். அது வந்து பொண்ணு அப்பாவாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் அப்படி தான் வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. நீ வந்து ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்டு ஹிந்துவாக இருந்தால் மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க ஹெட்டில். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இது ப்ராபப்ளி இது மோஸ்ட் ப்ரூட்டல். இது முடிஞ்சதுக்கப்புறம் வேறு, இதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் வேறு அவங்க ஒய்ஃப் கிட்ட இதை போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எதிரொலியாக தான் பார்த்திங்கன்னா இந்த இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ இந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து அட்டாக் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு எச்சனாயி, ஏதோ ஒரு புறம்போக்கு வாயில் அசிங்கமாக வருது, ஏதோ புறம்போக்கு பீங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உருவாக்கி விட்டது. இப்போது 2 நாட்டுக்குள்ளே சண்டை வந்து உருவாயிடுச்சு. பட் இந்த சண்டை வந்து தேவைதானா? அதாவது இப்போ இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், பாகிஸ்தான்ன்றது ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட முடியாது. பாகிஸ்தான்லேயே நிறைய இன்னோசன்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தானில் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி, அங்கே வந்து இந்த டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க ஆப்வியஸாகவே. பட் ஆனால் பாகிஸ்தான் ஆஸ் அ ஹோல்சம் வந்து ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. பட் எதுக்காக நம்ம பாகிஸ்தானோட இப்போ அட்டாக் போயிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சில பேச்சுகள் வந்து நடத்தணும், ஒரு குயிக் பேச்சுகள் மாதிரி நடத்தணும். அந்த பேச்சுகள் நடத்தும் போது அவனா சொல்லிட்டாங்கன்னா இல்லை எங்களுக்கும் இந்த டெரருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அது சொன்னது மட்டும் இல்லாமல் இல்லை எந்த எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து 7ஆம் தேதி 7th of May அன்றைக்கி நம்ம வந்து அட்டாக் வந்து பண்ணியிருந்தோம் டுவார்ட்ஸ் பாகிஸ்தான். டெரரிஸ்ட் ஹப்ஸை மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் ப்ராவின்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தோம். அதுக்கான பகல்காமுக்கான எதிரொலியாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 14 இடத்துல வந்து அட்டாக் வந்து பண்ணியிருந்தோம் நம்ம இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். ஐ திங்க் இட் வாஸ் ட்ரோன் அட்டாக் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து 10 அது டெரரிஸ்ட் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எத்தனை பேர் இறந்து போனாங்க கிளியராக தெரில. 40 பேருன்றாங்க, சில 60 பேருன்றாங்க, தெரில. பட் அதில் வந்து அந்த மெயின் மாஸ்டர் மைண்டோட ஃபேமிலி வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸில் பார்க்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மாஸ்டர் மைண்டோட ஃபேமிலியோட அந்த ஃபியூனரலுக்கு பாகிஸ்தான் மிலிட்ரி போய் அடக்கம் பண்ணியிருக்கு. லைக் அங்கே போய் அந்த ஹோமேஜ் வந்து தெரிவிச்சிருக்காங்களாம். ஒரு டெரரிஸ்டோட ஃபேமிலி எதுக்கடா போய் ஹோமேஜ் பண்ணுறாங்க? அப்போது யூஆர் சப்போர்ட்டிங் டெரரிஸ்ட் தான் அர்த்தம். ஸோ அதுக்கான எதிரொலியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேறு வா நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் தான் ஏவி விட்டோம் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் சொல்லவும் படுது பேசிக்கலாக பாகிஸ்தான் சைட்லேருந்து. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஓகே அப்போ நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இப்போ வி ஆர் ஃபைட்டிங். இப்போ ஆக்சுவலாக வி ஹவ் பிகன் அ வார் அகெயின்ஸ்ட் டெரரிசம், நாட் வார் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் பட் வார் அகெயின்ஸ்ட் டெரரிசம். பட் சொல்ல முடியாது, இது வந்து வார் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானே கூட போகும்.
இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம வந்து கார்கில் வார் பார்த்துருப்போம் 99ல் 71ல் வந்து நம்ம வந்து இண்டோ பாகிஸ்தான் இண்டோ சைனா வார் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது தொடர்ந்து இப்போ வந்து 2025 ஆஃப்டர் லைக் ஒரு 25 இயர்ஸ் கேப் கழிச்சு இப்போ நம்ம வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து பார்க்குறோம். இது வந்து அவசியம் தானா, இந்த ஒரு அட்டாக் வந்து நம்ம ரிட்டைலேட் பண்ணது வந்து அவசியம் தானா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கொடுத்தாகணும். பட் தாண்டி நம்ம வந்து இப்போ அந்த டெரரிஸ்ட் ஹப்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம், which is a great thing. ஒரு நிஜமாக சூப்பரான திங். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம் who conducted this strike. பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நான் பேசணும் அந்த விஷயம். ஸோ இது வரைக்கும் நடந்து வந்து நிஜமாகவே ஏன்னா அந்த 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 நாய்ங்க வந்து அட்டாக் பண்ணதை வந்து நம்ம ரிட்டைலேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரிட்டன் பேக் அட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? வி ஹாவ் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட வழிகளை நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோம். நம்மளோட ஆதங்கத்தை நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோன்றது நிஜமாகவே சூப்பரான திங். தேங்க்ஸ் டு தி மோடி கவர்மெண்ட் ஃபார் டூயிங் தட். பட் ஆனால் தாண்டி இப்போ வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸாக இப்போ அடுத்தது அண்ட் வார்னு ஆரம்பிக்கலாம், அஃபிஷியலாக இல்லை. பட் ஆனால் வந்து வார் வந்து ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதுதான் இப்போ நான் பேச போகிறேன். பேசிக்கலாகவே நிறைய வந்து நான் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வந்து யூடியூபாக இருக்கட்டும், கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொல்லுங்கடா அவனை, போட்டு தள்ளுங்கடா அவனை கொல்லுடணும், பாகிஸ்தானே காலி பண்ணிடணும். நிறைய பேர் பாகிஸ்தான்லேயே பாம்பு போட்டுரும், பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பு போட்டு கொல்லுங்கடா. நம்ம தான் இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட், நம்ம தான் இந்தியா தான் இதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட். நம்மகிட்ட வந்து இத்தனை ஏர்க்ராஃப்ட் இருக்குது, நம்மகிட்ட வந்து இவ்வளோ ஜெட் பிளேன்ஸ் இருக்குது, நம்மகிட்ட வந்து இவ்வளோ டேங்க்ஸ் இருக்குது, நம்மகிட்ட இவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, நம்மகிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டுட்ருக்காங்க நம்ம நாட்டில். ஆப்வியஸாக இது வந்து தப்பு கிடையாது. இது அவங்களோட மைண்ட் செட் ஆப்வியஸாக இப்போதைக்கு கேட்ச் ஆஃப்னா என்ன இருக்குன்னா, வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ன்ற மேட்ச் வந்தாலே நம்ம எந்த அளவுக்கு ஆதங்கமாக இருக்கும், அந்த அளவுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து அவ்வளோ ஆதங்கமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஆதங்கத்தை நம்ம தெரிவிக்கிறோம். ஆப்வியஸாக அதை தான் அவங்களும் நம்மளோட மக்கள் தெரிவிக்கிறாங்க. பட் இதுக்கு பின்னணி என்னங்க, வார்ன்றது இட்ஸ் நாட் எ பப்ஜி வார், இட்ஸ் நாட் அ ஃப்ரீ ஃபயர் வார் மக்களே. ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடுற அளவுக்கு இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வந்து இட்ஸ் அ வார், இட்ஸ் அ ரியல் டைம் வார். இது வந்து பிளட் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, புல்லட்ஸ் இருக்குது, உயிர்கள் வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து சும்மா இறங்கணுமா கன் ஷாட் போகணுமா அப்படின்னு போயிட முடியாது. இது வந்து இட்ஸ் அ வார், இட்ஸ் அ ரியல் டைம் வார். இதில் எத்தனை ஜவான்ஸ் வந்து உயிரோடுவாங்க தெரியுமா? ஸோ வார் வந்து நிஜமாக கொண்டு போகிறது வந்து லாஜிக்கலி கரெக்டு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் மக்களே சொல்லுவேன். வாருக்கு நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். அட்டாக் இந்த அட்டாக் வந்து தேவை தான். நான் சொல்கிறது இப்போ இந்த 14 places அட்டாக் பண்ணாங்களே அது தேவை தான். பட் இதை தாண்டி இப்போ வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுதுன்னா அது நம்ம ரிட்டாலியேட் பண்ண போகிறோம். அவங்களோட மிசைல்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்டி மிசைல் மிசைல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தாக்கி அதை வந்து அழிக்க போகிறோம். அது இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து எக்காரத்து கொண்டும் இதுக்கப்புறம் சிவிலியன்ஸ் வந்து சாகக்கூடாது. ஓகேலா? நம்ம சைடும் சரி, இல்லை அவங்க சைடுமே சரி சிவிலியன்ஸ் இருப்பாங்க பாவம். ஸோ அவங்களும் வந்து சாகக்கூடாது. சரிங்களா? டெரரிஸ்ட் ஆகட்டும், டெரரிஸ்ட் வந்து போட்டு தள்ளணும். நிஜமாக அவனை வந்து கண்டம் துண்டமாக அவனை போட்டு தள்ளிடணும். பட் ஆனால் இதில் வந்து ஏன் சிவிலியன்ஸ் வந்து சாகணும்? வார் வந்தாலே பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னென்னா சிவிலியன்ஸ் வந்து சாகணும் மக்களே. அதான் பெரிய பிரச்சனையே இந்த வார் அப்படின்றது. இது வந்து இவனுங்க வந்து ஏவி விட்டாங்க. யார் அந்த டெரரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீவிரவாதிகள் பார்த்திங்கன்னா வந்து ஏவி விட்டு இப்போ அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது ஆக்சுவலாக பாகிஸ்தானாக இறங்கி ஏன்டா ஏவி விட்டாலும் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காடா நான் சொல்லி அவனை போட்டு தள்ளுறது விட்டுட்டு நம்மளோட அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து பாகிஸ்தானும் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் அவங்க பண்ணலை. பட் இதுக்கப்புறமா நான் வார் வேணுமா? இது வந்து ரொம்ப டீப் மக்களே. இது வந்து நான் பேசும்போது உங்களுக்கு தெரியலாம், நீ என்னடா வாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு தெரியலாம். இது இட்ஸ் வெரி டீப். வார்ன்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி கைஸ். நான் சொன்ன மாதிரி வார்ன்றது வந்து நம்ம சொல்கிறதுக்கு வேணால் வந்து தேசப்பற்றில் வேணால் நீங்கள் பேசலாம். தேசப்பற்றுன்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து எங்கள் மேலே அட்டாக் பண்ணிட்டாலே நான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு மைண்ட் செட் தான். ஆப்வியஸாக அது நம்ம பேச தான் வேணும். என்ன சொல்ல, அந்த ஆதங்கத்தை நம்ம தெரிவிக்க தான் வேணும். பட் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும் மக்களே. வார்னு வந்தால் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆப்வியஸாக வார்னு வந்தால் நிறைய பேர் சாவாங்க மக்களே. சிவிலியன் கேஷுவலிட்டிஸும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குன்னு வந்து தேசத்துக்காக வந்து நான் வந்து உயிரை விடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு டயலாக் இருக்குது. பட் அதை தாண்டி வை ஈவன் மோர் நம்ம ஏன் வந்து இன்னும் வந்து உயிர்களை வந்து இன்னும் வந்து கொடுக்கணும்? நம்பர் 1. நம்பர் 2, எக்கனாமி பாதிக்கப்படும் மக்களே. ஆப்வியஸாக நம்பர் 2. நம்பர் 3, இன்னொரு மோசமான விஷயமும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 விஷயம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வார் வந்தால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் இருக்கலாம்.
ஆப்வியஸாக வந்து மிலிட்ரியிலும் கேஷுவலிட்டி இருக்கும் சரிங்களா. மிலிட்ரியில் வந்து அவங்க பிறந்து வளர்ந்ததே அவங்க வந்து அந்த மிலிட்ரியில் சேர்ந்ததே பார்த்திங்கன்னா உயிருக்கு பயந்துலாம் கிடையாது. அந்த உயிர் வந்து நம்ம நாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அது போகிறது வந்து அந்த சைட்லேயும் உயிர் போகக்கூடாது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த 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 மிலிட்ரி பீப்புளே அதுக்காக தான் வந்து அவங்க வந்து தே பில்ட் ஃபார் தேட். பட் சிவிலியன்ஸ் வந்து அது பில்ட் ஃபார் நாட் பில்ட் ஃபார் தேட். சிவிலியன்ஸ் வந்து சிவிலியன்ஸ் மக்களே. பட் இந்த வார் அப்படின்னு வந்துட்டால் நிறைய சிவிலியன்ஸ் வந்து இறப்பாங்க, நிறைய பேர் இறந்து போவாங்க. இது நம்மளுக்கு தேவைதானா? இது இது நான் எங்கே தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து முதலே நம்ம கர்டெயில் பண்ணியிருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் வராமலே நம்ம வந்து கர்டெயில் பண்ணியிருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்ததே ஆக்சுவலாக வந்து நம்ம சைட்லேருந்து தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ அட்டாக் நடந்து நம்ம சைடில் தான். அதாவது நம்ம வந்து இந்த பகல்காம் அட்டாக் நடந்து நம்ம சைடில் தான். இன்னும் உள்ளே வந்து ஒன்றா தேடி ஒரு சிவிலியனாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு சிவிலியனோட பேண்ட் அவர் வச்சு முஸ்லீமாக இந்துவான்னு சொல்லி அவங்க மண்டையை சுட்டுற வரைக்கும் அப்போ என்ன உட்காந்து ஏதோ ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் போயிருக்கு. இந்த அட்டாக் ஒரு தடவை பார்த்து சுட்டுருக்காங்க. அந்த அவ்வளோ ஸ்லோவாக ப்ராசஸ் போன வரைக்கும் பகல்காம்ன்றது காஷ்மீரில் இருக்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாட் ஜோன்ஸ். காஷ்மீரே ஒரு ஹாட் ஜோன் தான் மக்களே. காஷ்மீரே ஒரு ஹாட் ஜோன் தான். அப்படி இருக்கும்போது காஷ்மீரில் எவ்வளோ வந்து தீவிரமாக இருக்கணும் இந்த ஒரு ஹாட் ஜோன்ஸ் எல்லாமே. நான் சொல்கிறது மிலிட்ரி தேவையில்லை, அட்லீஸ்ட் போலீஸாவது இருந்திருக்கணுமே. போலீஸ் இருந்தால் கொஞ்சமாவது ரிட்டாலியேட் பண்ணியிருக்கலாம். உடனே வந்து மிலிட்ரி கால் பண்ணியிருக்கலாம். அவங்க ரிட்டாலியேட் பண்ணுற சமயத்தில் மிலிட்ரி கால் பண்ணி கூப்பிட்டு உடனே வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருந்தோம்னா இந்தளவுக்கு கேஷுவலிட்டிஸ் நடந்திருக்காது. அப்போது வேர் தி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தென் தட் டைம். ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் தான் மக்களே. ஒரு பார்டர் செக்யூரிட்டி லேப்ஸே கூட சொல்லுவேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கான செக்யூரிட்டி லேப்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பார்டர் செக்யூரிட்டி லேப்ஸ், அதாவது எல்ஓசிலேயே மிகப்பெரிய ஒரு ஹோல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எங்கேருந்து வந்தானுங்க இவனுக்கு எங்கேருந்து தான் வந்தானுங்க? அப்புறம் ஹவு கம் அவர் இந்தியா இஸ் ஈவன் சேஃபர் ஸ்டில் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் பேசிக்கலாகவே. ஸோ இது வந்து அதுக்குன்னு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஒன்றுமே பண்ணலை, எல்ஓசியில் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லலை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஜவான்ஸ் வந்து உள்ளே இறங்கி பார்டர் வந்து சேவ் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி டாஸ்க். நான் இங்கே வந்து ஈஸியாக பேசிட முடியும், நம்மலாம் ஈஸியாக வந்து இங்கே வந்து பேசிட முடியும். பட் அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கே கிடையவே கிடையாது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்டர் செக்யூரிட்டி. ஆனால் இதையும் தாண்டியும் இந்த டெரரிஸ்ட் வந்து உள்ளே வராங்கன்னா அப்போ நம்ம வீக்கா அவங்க வீக்கா? இதிலே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் பண்ணணும் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், ட்ரோன்ஸ், சிசிடிவிஸ், கேமராஸ், மோஷன் சென்சர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்டரில் கொண்டு வரணும். பெரிய பெரிய ஃபென்ஸ் வந்து எழுப்பணும். ஈவன் கிரேட்டர் வால் ஆஃப் சைனா மாதிரி பெருசாக ஏதோ கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிடும். ஸோ தட் தே ஷுட் நாட் பி ஈவன் ஏபிள் டு என்டர். அண்டர் கிரவுண்டையும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வரானுங்க. நம்ம அந்த சில படங்களில் பார்த்துருப்போம். பஜரங்கி பாய்ஜான் போய் பார்த்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கீழே சுரங்கொழியெல்லாம் உள்ளே வரதுக்கு வந்து பாதைகள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கர்டெயில் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் கர்டெயில் பண்ணோம். எப்படி டெரரிஸ்ட் வந்து உள்ளே வருவான் நம்ம இது இல்லை. பட் நம்ம சொல்லிடுறேன், நான் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா வந்து அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹார்டஸ்ட் டெரெயின். ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான டெரெயின் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு டெரெயின். வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்னோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி பேசிக்கலாக. பட் வி ஹாவ் டு டூ இட். வேறு ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ அதை நம்ம கட்டையில் பண்ணியிருந்தோம்னா இந்த அட்டாக்கே நடந்திருக்காது. இந்த அட்டாக் நடந்தது இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்தது நம்மளுக்கு இந்த ஒரு இப்போ நடந்துகிட்ருக்க இந்தியா பாகிஸ்தான் அட்டாக்கே நடக்காது பேசிக்கலாமே. அடுத்தது வார்க்கும் போக வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம அங்கே தான் கைஸ் ஃபஸ்ட்டு வந்து லேப்ஸே பண்ணிட்டோம். அதை நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இதான் கைஸ் வந்து நான் சொல்ல வர்ற முதல் விஷயம். ரெண்டாவது, வாருக்கு நான் ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அடுத்தது பாதிக்கப்படுறது வந்து எக்கனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தெரியும். நான் பெருசாக ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. பட் என் சைட்லேருந்து சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி பல பேர் சொல்லியிருப்பாங்க, என் சைட்லேயும் நான் சொல்லிடுறேன். எக்கனாமி எங்கே பாதிக்கப்படுறோம்னா ஆயில் மக்களே. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ன்றது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ முஸ்லீம் கண்ட்ரிக்கு அதர் முஸ்லீம் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அது வந்து யூஏஆ இருக்கட்டும், இல்லை அது மாதிரி நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான், அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணுவாங்க, அசர்பைஜான் உட்பட. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் அப்படின்றது நிறைய கிடைக்குது பேசிக்கலாகவே. நாட் ஜஸ்ட் அவங்க மட்டும்தான் கொடுக்கல, மற்ற கண்ட்ரிஸும் கொடுக்குறாங்க. பட் கல்ஃப் கண்ட்ரீஸும் தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உலகத்துக்கே வந்து போகுது ஆயில், க்ரூட் ஆயில். இப்போது நீ வந்து பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக போறியா, நீ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறியா, நீ எங்களோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆயில் சப்போர்ட்டை வந்து ஆயிலோட எக்ஸ்போர்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா
ஆப்வியஸாக நம்மளுக்கு எக்கனாமி பாதிக்கும் மக்களே. நம்மளுக்கு வண்டி ஓடாது, நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்கலாம், வண்டி ஓடாது, விலைவாசியெல்லாம் ஏறும். ஆப்வியஸாக வில் பி ஸ்டக் அகேன். ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் மக்களே ஆப்வியஸாகவே. ஏன்னா இந்த சப்போர்ட் அப்படின்ற விஷயம்ன்றனால பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் சில கண்ட்ரிஸ் பண்ணுறது, முஸ்லீம் கண்ட்ரிஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த வகையில் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் வார். திஸ் இஸ் செகண்ட் சினாரியோ. மூணாவது சினாரியோ எஸ் ஆப்வியஸாக பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைனா வந்து சப்போர்ட் பண்ணுது கைஸ். உங்களுக்கு தெரியும் அது சரிங்களா. சைனா தான் முதல்ல சப்போர்ட்டு. எப்படி நம்மளுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுதோ ஆஸ் அ நோ பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ ஆக்சுவலாக எந்த கண்ட்ரியும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரஷ்யா சொல்லுது, அவங்களுக்கு சைனா சொல்லுது. இருந்தாலுமே இவங்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து பீஸ் டாக்ஸ் தான் பேச சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் யூஎஸ் இருப்பே வந்து வாரலாம் வேணாம் பீஸ்ஃபுல்லாக பேசி முடிங்க அப்படின்னு தான் இவங்களாம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு வாருக்கு சப்போர்ட் பண்ணுற ரெண்டு கண்ட்ரிஸ் லைக் பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா டர்க்கி, நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட வாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் மற்றவங்க எல்லாருமே வந்து வாருக்கு இப்போதைக்கு யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. ரஷ்யாவும் சரி, சைனாவும் சரி, யூஎஸும் சரி, மற்ற எல்லா கண்ட்ரிஸும் முக்காசி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று அமைதியாக இருக்குது, இல்லைனா வந்து இல்லை பீஸ்ஃபுல்லாக முடிங்கப்பா. ஈவன் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யா கூட வார் போயிட்டுருக்கிற யுக்ரைனும் அவன் தான் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து இல்லை வார் போகாத பீஸ்ஃபுல்லாக முடிங்க, வேண்டாம் தான் சொல்கிறாங்க சரிங்களா. பட் அதை தாண்டி சைனா வந்து சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தானுக்கு. இப்போ சப்போஸ் இன்கேஸ் இஃப் திஸ் அட்டாக் டேர்ன்ஸ் இன்டு வார் அண்ட் கோஸ் இன்டு பிக் ஸ்கேல், பெரிய லெவல் அட்டாக் போகுது, கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு போகாது கைஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1971 வாராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த நம்மளோட என்ன சொல்கிறது 1999 வாராக இருக்கட்டும், இந்த வார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான், அது மேலே போகலை சரிங்களா. ஸோ இந்த வாரம் அந்தளவு தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 10-15 டேஸ் தான் இருக்கும், அது மேலே வார் போகாது, ஸ்டாப் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. பெருசாக எக்கனாமி வந்து பாதிக்கப்படாது. ஆனால் இன்கேஸ் இஃப் திஸ் வார் கோஸ் ஈவன் அஹெட், இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது, நம்ம அடிக்கணும் அடிச்சு போயிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்தோன்னா பெரிய லெவல் அட்டாக் ஆகுது அப்படின்னா அப்போது வந்து மற்ற கண்ட்ரிஸ் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு கண்டிப்பாக ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணணும். பட் ஆனால் பாகிஸ்தானுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னா சைனா. ஏன் சைனா சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கைஸ், we are not living in 1971, we are not living in 1999, we are living in 2025 மக்களே. ஆஸ் ஆஃப் நவ் வார்ன்றது இட்ஸ் நாட் அபவுட் கன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ஹேண்ட் கன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ரைஃபிள்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் வெப்பன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் புல்லெட்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் aircraft, it's not about tanks, it's not about nuclear weapons, but it's all about the next level, which is biowar. பயோவார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. நீங்கள் அது வந்து தசாவதாரத்திலே பார்த்துருப்பீங்க, 7ஆம் அறிவிலே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சில படங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயோவார்ன்றது இப்போதைக்கு எல்லா கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகிற ஒரு மிகப்பெரிய வெப்பன் வந்து அதுதான் கைஸ் பயோவார். அதை தாண்டி சைபர் வார், அதாவது ஆன்லைனில் முடக்கிறது, பல விஷயங்கள் லைக் ஸ்கேம், அதை தாண்டி வந்து அது நடந்து தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸ்கேமு அந்த மாதிரி நடந்து தான், பட் ஆனால் பெரிய லெவலில் அதை கொண்டு வருவாங்க. கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக முடக்கிடுவாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வைரஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம வைரஸ் அட்டாக் பண்ண வச்சு பணத்தெல்லாம் எக்கனாமிலாம் எக்கனாமியில் திருட ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாரம் நடக்க இதோ சைபர் வாரும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, பயோவாரும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சைபர் வார் கூட நம்ம கட்டையில் பண்ணிடலாம், பட் பயோவார் ரீசெண்டாக தான் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் நம்மளுக்கு நடந்து இப்போ தான் சுட முடிஞ்சு இப்போ தான் நம்ம ஆறிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கான மொத்தம் ஆறுதல் கூட முடிஞ்சிச்சான்னு தெரியல. 2020 அதாவது COVID-19 அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் ஜஸ்ட் நம்ம பார்த்து முடித்தோம். கிட்டத்தட்ட நம்ம நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 7 லட்சம் இழப்பை நம்ம அதை பார்த்தோம். 5 lakhs பீப்புள் இப்போ தான் வந்து இழந்தோம் நம்ம சைட்லேருந்து, நம்ம இந்தியா சைட்லேருந்து. மொத்த உலக சைட்லேருந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இறந்து போனாங்க. ஒரே ஒரு சிங்கிள் புல்லட் கூட யூஸ் ஆகலை கைஸ், ஒரு சிங்கிள் புல்லட் கூட யூஸ் ஆகலை. 70 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் இந்தியா சைட்லேருந்து மட்டும் இறந்துருக்காங்க. இதை திருப்பி ஏவி விடுறதுக்கு சைனாக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா சைனா தான் இந்த COVID-19 இந்த கோவிடே பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுதே சைனா தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது திருப்பி இதே சைனா வந்து ஏதாவது ஏவி விட்டுச்சுன்னா இன்கேஸ் பயோவார்ன்ற பேரில், முதல்ல இந்த பயோவார்ன்றதை வந்து அவங்க ஏவி விடல, பயோவார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விடல, அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லல. பட் இப்போது வந்து வேணுன்ட்டேவே ஏவி விட்டாங்க சைனா பாகிஸ்தான் சொல்லி அப்படின்னா வாட் மைட் ஹேப்பன்? ஸோ அது வந்து ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாகும் கைஸ். அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். வை ஆல் திஸ்? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கும் சரி, தயவுசெய்து வாரம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக எடுத்துக்காதீங்க. வாரம் வந்து சும்மா வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஜாலியாகவே எடுத்துக்கிறாங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரா வச்சு வா AK-47 வச்சு சுத்தல்றேன், வச்சு நம்மகிட்ட மிசைல்ஸ் இருக்குது, ஒன்று போட்டு தள்ளுற மாதிரி, ஒன்று நியூக்ளியர் பாம்பு போட்டு முடிச்சிடலாம் பாகிஸ்தான் அப்படின்னா பேசாதீங்க ப்ளீஸ்.
இது வந்து சர்க்காசமாக இருக்கலாம், பட் இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபன். நிறைய உயிர் வந்து இதுக்கு பிஹைண்ட் இருக்குது. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா தேசப்பற்று இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் லூசுத்தனமாக தயவுசெய்து பேசாதீங்க, சரிங்களா? வார்ன்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. வார் இஸ் நாட் அ ஜோக். வார் நம்ம வர வேண்டான்னு வேண்டிப்போம் கைஸ். ஏன்னா வார் வந்ததுன்னா மேபி வந்து நிறைய இந்த கிட்ஸுக்கு ஜாலியாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த 10th கிளாஸ் படிக்கிறோம், 12th கிளாஸ் படிக்கிறோம், ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் கொடுக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தான் லைக் இப்போ தான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. அப்படியும் ஜாலியாக இருக்கலாம். பட் நோ, அது மட்டும் கிடையாது. இதை தாண்டி நிறைய இழப்புகள் இருக்கும் கைஸ். உயிர் இருக்குது. இதை தாண்டி நிறைய பேரோட உயிர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. மிலிட்ரியோட உயிராக இருக்கட்டும், சிவிலியன்ஸ் உயிராக இருக்கட்டும், அதெல்லாம் இது இருக்குது. ஏன் ஒய் ஆல் திஸ்? ஸோ ஆனால் தெரிஞ்சு வாருக்கு தயவுசெய்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக சப்போர்ட் பண்ண வேணாம். அட்டாக்ஸோடு நம்ம முடிச்சுக்கலாம். அதோடு முடிச்சுக்கிட்டோம். நம்ம வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டுவோம். தயவுசெய்து இதுக்கு மேலே வந்து வார் வந்து போகக்கூடாது அப்படின்ற நம்ம வந்து வேண்டிப்போம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம வந்து சொல்ல நினச்ச விஷயம். இது எனக்கு இவ்வளோ வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இதை பேசும்போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆப்வியஸாக இது ரொம்ப டீப் மக்களே. இது வந்து நம்ம ரிட்டையர்ட் பண்ணுறது கரெக்டானு எனக்கு தெரியல, வார் போகிறது கரெக்டானு எனக்கு தெரியல. பட் நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். நம்மளோட ஈகோவும் நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம மோடி கவர்மெண்ட் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து இதை ஃபுல் ஃப்ளெஷ்டாக நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது மக்களே. ஸோ அதனால் வந்து வாய்ப்புகள் இருக்குது. பாதிப்பு வரும்னு சொல்ல வரல, பட் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும்? பெரிய லெவலில் வார் வர்றதா என்ன சந்தோஷம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் நாட் சப்போர்ட் இட், ஓகேங்களா? ஸோ இதை தான் கைஸ் நான் சொல்ல நினச்ச விஷயம். பட் அதை தாண்டி இன்கேஸ் மாதிரி பெரிய வார் வருதுன்னா தயவுசெய்து சேஃபாக இருங்க, ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்ம வந்து இருந்துக்கணும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கலாம். என்ன பப்ளிக்கில் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்னிங் இன் த கண்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஹையில் கூட என்னோடய வேலைக்காரம்மா வந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எங்களுக்கு எலக்ட்ரிஷியன் ஒருத்தன் வரான், அங்கே வீட்டுக்கு வந்தான் நேற்று. வந்துட்டு வந்து இந்த வார் பற்றி தெரியுமா அப்படின்னா, என்ன வார் அப்படின்றான். அந்த மாதிரிலாம் சிலவங்க இருக்காங்க. வார்னா நடந்து கூட தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க மக்களே. கவர்மெண்ட் இது வந்து பெருசாக ரெஸ்பான்சிபிளாக நான் சொல்கிறது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏதோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒத்திகைலாம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. 8ஆம் தேதி 7ஆம் தேதி ஏதோ ஒத்திகைலாம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஒத்திகைன்னு நான் வந்து பெருசாக பார்க்கல கேஸ். பெருசாக ஒன்றும் காட்டலை. சும்மா அப்படியே காட்டி விட்டாங்க. ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஒத்திகைனா என்ன அது பேசிக்கலான்னா, அவங்க வந்து ஒரு சேனலில் கிட்டத்தட்ட 1 hour உட்காந்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசணும், அதெல்லாம் லெசன் பண்ணணும். அதோடு வந்து இது வந்து ஈவினிங் 7 o'clock மேலே எல்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்லணும். உட்காந்து 4 மணிக்கு இதை ஒத்திகை வைக்கிறாங்க. 4 மணிக்கு எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. என்ன ஒத்திகை அவங்க பார்த்துருப்பாங்க? இதை தாண்டி ஒத்திகையிலையும் பெருசாக ஒன்றும் காட்டலை, வீடியோவும் பெருசாக ஒன்றும் டீட்டெயிலாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருக்குது கைஸ் நம்ம நாடு. ஸோ அதனால் வந்து நம்ம தான் கொஞ்சம் நம்ம ஆஸ் அ பர்சனலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் அதை வந்து விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாக்ஸ் நம்ம சைடில் நான் சொல்கிறது தமிழ்நாடோ இல்லை ஆந்திர பிரதேஷோ கர்நாடகாவோ நம்மளுக்கு அந்தளவுக்கு அட்டாக் இல்லை. நம்மளை வந்து ரொம்ப பாகிஸ்தானில் ரொம்ப தூரம் இருக்குன்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அட்டாக்ஸ் வர வாய்ப்புகள் இல்லை. கண்டம் டு கண்டம் தாண்டுற ஏவுகணைகள் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடக்காது. அதை கட்டையிலும் பண்ணிவிடுவாங்க. ஆப்வியஸாக ஆன்டி மிசைல் ராக்கெட்ஸ் அடித்து தாக்கிடுவாங்க. அதை தாண்டி ஜெட் பிளேன்ஸும் அவ்வளோ தூரம் வராது. ஏன்னா இட்ஸ் நாட் அ பிக் ஜெட் பிளேன். சின்ன ஜெட் பிளேன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ரீஃபில் வந்து போட்டு வந்து அடிச்சுட்டு ரிட்டர்ன்லாம் போக முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களாம் இங்கெல்லாம் வந்து அட்டாக்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இன்கேஸ் தெர் ஆர் சான்சஸ் அப்படி இருந்ததுன்னா, நான் சொல்கிறது அந்த 1-2% to 1 or 2% சான்சஸ் இருந்ததுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்றது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கில் ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது அப்போது செம்ம சுச்சுவேஷன் வருது, நீங்கள் வந்து எவாக்குவேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, எக்ஸ்பெல் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வருது, கவர்மெண்ட் வந்து பணம் சொல்லுதுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புறமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக்கல. டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ விழிப்புணர்வு இருங்க. முக்கியவாசி நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாகவே இந்த நியூஸ் சேனல்ஸை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அதுக்குன்னு மற்றெல்லாம் லைக் பாட்டுங்களும் பாருங்கள், காமெடியும் பாருங்கள், படங்களும் பாருங்கள். பட் ஆனால் வந்து கொஞ்சம் நியூஸ் சேனல்ஸும் கொஞ்சம் பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குது நாட்டில் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடாக இருங்க. பி சேஃப். அதுதான் நான் வந்து சொல்ல நினச்ச விஷயம். நீங்கள் உங்களோட தாட்ஸ் எதாவது தெரிவிக்கணும்னா லைக் மூலமாக தெரிவிங்க. நான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனை டிசேபிள் பண்ணி போனேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி கமெண்ட்ஸ் ஆன் திஸ் தாட். இது வந்து என்னோடய தாட்டை நான் தெரிவிக்கிறேன். எந்த வகையிலையும் நான் வந்து தப்பாக பேசலன்னு நினைக்கிறேன். டெரரிஸ்ட்டை கூடிய சீக்கிரம்
உலகத்துலேருந்தே மேலே தூக்கிடணும். இது வந்து என்னோடய தாட் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிஸோட தாட்ஸோட, அமெரிக்கா இருக்கட்டும், நிறைய கண்ட்ரியோட தாட்டாக தான் இருக்குது. டெரரிசமே இருக்கக்கூடாது அந்த நாட்டில் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, அது எந்த ஒரு ஃபார்மாக இருக்கட்டும் இருக்கக்கூடாதுன்ற என்னோட தாட்டுமே. பட் ஆனால் அதனால் இன்னும் சிவிலியன்ஸை இறக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.